டைம் மெஷின் மூலம் 25 ஆண்டுகள் இளமையாகலாம். வெளிநாட்டிலிருந்து இம்போர்ட் செய்யப்பட்ட மெஷின்கள். கடைசியில் என்ன நடந்தது பார்க்கலாம். உத்தரப்பிரதேச மாநிலம் கான்பூர் கித்வாய் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜீவ் குமார். இவரது மனைவி ரஷ்மி. இந்த தம்பதிகள் இஸ்ரேலிலிருந்து வரவழைக்கப்பட்ட டைம் மெஷின் மூலம் முதியவர்களை 25 வயது இளமையாக்குவதாக கூறி ரிவைவல் வேர்ல்டு என்ற பெயரில் சிகிச்சை மையத்தை திறந்துள்ளனர். இதற்கு ஆக்ஸிஜன் தெரப்பி என்று விளம்பரம் செய்த நிலையில் மாசுபட்ட காற்று, நகர சூழல் காரணமாக வயதான தோற்றம் ஏற்படுகிறது என்று கூறி இதனை ஆக்ஸிஜன் தெரப்பி மூலம் சரி செய்யலாம் என்றும் இதன் மூலம் ஒரு நபரை 25 ஆண்டுகள் வரை இளமையாக்கலாம் என்று கூறி பலரை பிரெயின் வாஷ் செய்துள்ளனர். அதற்கு கட்டணமாக 10 அமர்வுகளுக்கு ரூபாய் 6000 வசூலித்துள்ள அவர்கள் 3 வருடத்திற்கு 90,000 ரூபாய் சிறப்பு பேக்கேஜ் என்றும் விளம்பரம் கொடுத்துள்ளனர். இளைஞர்களாக இருக்க வேண்டும் என்ற ஆசையில் முதியவர்கள் சிலர் இந்த ஆக்ஸிஜன் தெரப்பி சிகிச்சையை மேற்கொண்டுள்ளனர். பின்னர்தான் ஒரு கட்டத்தில் இது மோசடி என்பது அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த மோசடியால் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவரான ரேணு சிங் தன்னை ஒரு கும்பல் 10,75,000 ரூபாய் வரை ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரை அடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய போது 100க்கும் மேற்பட்டவர்களிடம் மோசடி நடந்துள்ளது தெரியவந்துள்ளது. இதுவரை 35 கோடி ரூபாய் அளவுக்கு முதியவர்களிடம் இந்த தம்பதி நூதனமாக மோசடி செய்து தலைமறைவாகியுள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தற்போது இந்த மோசடி தம்பதியை போலீசார் தேடி வருகின்றனர். அவர்கள் வெளிநாடு தப்பி செல்ல வாய்ப்பிருப்பதால் விமான நிலையங்களுக்கு போலீசார் தரப்பிலிருந்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவீன டைம் மெஷின் மூலம் இளமையாகலாம் என்று ஆசை வார்த்தை கூறி பல கோடி ரூபாய் மோசடி செய்த இந்த மோசடி கும்பலின் செயல் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.